உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 044445454545. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முதல்கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை இன்றுடன் நிறைவு செய்யக்கூடிய நிலையில் அவர் இந்த சுற்றுப்பயணத்தில் ஏற்படுத்திய தாக்கம், அவருடைய பேச்சுகள் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்திருப்பதாக கூறுகிறார் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செம்மலை. அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய எழுச்சி பயணத்தை முன்கூட்டியே துவங்கியிருக்கிறார்கள். கோவை மண்டலத்திலே துவங்கி தஞ்சை மண்டலத்திலே முதற்கட்ட சுற்றுப்பயணம் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த முதல்கட்ட எழுச்சி பயணமே ஒரு வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. காரணம், அவர் பேசுகிற இடங்களில், அவர் போகிற வழிகளில் மக்கள் கூடுகிற கூட்டம், அவருடைய கருத்துக்களை மக்கள் கேட்கிற ஆர்வம், கழகத்தினுடைய தொண்டர்களும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் காட்டுகிற அந்த எழுச்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது எப்படிப்பட்ட தாக்கம் என்று சொன்னால், திமுகவுக்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போகிறது. மக்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நெருங்கி வருகிறார்கள். இதற்கு காரணம், திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி. அதேபோல எடப்பாடியாருடைய அந்த 4 ஆண்டு காலம் 2 மாத கால அந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு மக்கள் ஆர்வத்தோடு பொதுச் செயலருடைய கருத்துக்களை கேட்க வருகிறார்கள். அந்த வகையில் அவரது முதல் சுற்று பயணம் வெற்றி பயணமாகத்தான் நிறைவு பெற்றிருக்கிறது. அதாவது தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள், கூட்டணி கட்சி தொண்டர்களும் உற்சாகமாக இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களிடம் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியின் காரணமாக இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகிற போது ஆட்சியாளர்கள் மீது எடுத்து வைக்கிற அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளுங்கட்சியிடமிருந்தோ அல்லது கூட்டணி கட்சியிடமிருந்தோ பதில் இல்லை. அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த எழுச்சி பயணத்தின் வெற்றியை திசை திருப்புவதற்காக, திசை மாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை இப்பொழுது என்ன ஒரு தந்திரத்தை செய்து வருகிறார் என்று சொன்னால், அதாவது கட்டாய உறுப்பினர் சேர்க்கை, மகளிருக்கு உரிமை தொகையை கொடுப்பதாக விண்ணப்பங்களை வழங்குவது, இது போன்ற காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுவது இந்த ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு இருக்கிற அந்த அதிருப்தியை திசை திருப்புவதற்காக, அதாவது புறையோடிய புண்ணுக்கு புழுகு தடுவதைப் போல, எரிகிற நெருப்பை மறைப்பதற்கு அல்லது அணைப்பதற்கு பஞ்சை போட்டு மூடுவதைப் போல அவருடைய நடவடிக்கை இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அது மக்களிடம் எடுபடாது. காரணம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அதாவது இந்த ஆட்சியாருடைய குடும்ப ஆட்சி, அதிகார துஷ்பிரயோகம், அதைப் போல லஞ்சம், ஊழல், முறைகேடுகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அதைப் போல இன்றைக்கு பாலியல் பலாத்காரம், போதை பொருள் புழக்கம், அதனால் ஏற்படுகிற சமுதாய சீர்கேடுகள், சமூக விரோத செயல்கள் அதிகரித்து வருகிறது. இதை போன்ற செயல்களின் காரணமாக
இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மீது ஒரு அதிருப்தியோடு இருக்கிறார்கள். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.